ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை 2 நாள் லீவு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. நேற்று என் பெரிய பெண்டை என்ன குழம்பு வைக்கன்னு கேட்டேன். சாம்பார் வச்சு முட்டை வறுவல் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னான். ஒய்யாமல் சாம்பாரும் முட்டை வறுவலும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீங்கள் வைக்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸை வச்சுட்டான். சரின்ட்டு சாம்பார் வச்சு முட்டை வறுவல் தான் இன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். காலையிலே எழுந்திரிச்சு உலைய வச்சாச்சு. உலைய வச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்களா ஒரு குழம்பு வைப்பாங்க, ஒரு காய் வைப்பாங்க, அதை நம்ம சத்தம் கட்டாமல் சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இப்போ பிள்ளைங்கிட்ட நாளே நம்ம என்ன குழம்பு வைக்கணும், என்ன காய் வைக்கணும் எல்லாத்தையும் கேட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ உள்ள குழந்தைங்க தான் அப்படி இருக்காங்களா, இல்லை நாம தான் உங்களை அப்படி கெடுத்து வச்சிருக்கோமா என்னன்னு தெரில. சாம்பார் வச்சு முட்டை வறுவல் பண்ணியாச்சு. காலையில சாப்பாடு இட்லியும் இந்த சாம்பாரும் வச்சு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. டிஃபன் பாக்ஸுக்கு சோறு, சாம்பார், முட்டை வறுவல். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.